ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆட்டோ கப். இன்றைக்கி நம்மக்கிட்ட அமேஸ் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இதோட இன்சுலேஷன் எதுவுமே நம்ம பண்ணது கிடையாது. ஸோ இவங்க ஒரு 3-வே செட்டப் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ஐ மீன் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கலோட ஆக்சஸ் சீரிஸ் என்ட்ரி லெவல் 3-வே காம்பனன்ட் போட்டிருக்காங்க. ரியர் பார்த்தீங்கன்னா சோனியில் ஏதோ ஒரு பேசிக் காம்பனன்ட் ஒன்று போட்டு வந்திருக்காங்க. அது போக இதை பவர் பண்ணுறதுக்கு 3-வே ஆக்டிவ் செட்டப் தான் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு ஆல்பைனில் ஒரு 12 சேனல் டிஎஸ்பி, 2 5 சேனல் ஆம்பிளிஃபையர், 2 சப்வூஃபர் போட்டிருக்காங்க. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சப்வூஃபர், ஆல்பைனில் பேசிக் சப்வூஃபர் போட்டுட்டு 2 5 சேனல் ஆம்பிளிஃபையர் போட்டு இது கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இது ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு. கரெக்டாக அலைன்மெண்ட்டு, டியூனிங் இதெல்லாம் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து நம்மளை டியூனிங்காக நம்மகிட்ட வந்தார். இதில் நம்ம பண்ணது வெறும் டியூனிங் மட்டும்தான். ஸோ எந்த வித கரெக்ஷன்ஸ், ஐ மீன் வயரிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக எதுவுமே அலாட் ஆகலை. ஐ மீன் இந்த டியூட்டரில் கரெக்டாக இல்லை, மிட் ரேஞ்சு கரெக்டாக இல்லை. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி கேலிப்ரேட் பண்ணி டியூன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஒர்க் இந்த வண்டி பொறுத்தளவுக்கு. இன்சுலேஷன் மறுபடியும் சொல்கிறேன், இன்சுலேஷன் நம்ம பண்ணது கிடையாதுங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சுது, டியூனிங்லாம் முடிஞ்சுது. கஸ்டமர்ஸ் கேட்டார், கஸ்டமர்ஸ் செம்ம ஹாப்பி ஆகிட்டார். ஸோ டெமோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு நீ நேரில் வாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எங்கள் வண்டியோட 3-வே ஆக்டிவ் செட்டப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை நாங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு இது அட்வான்டேஜும் இருக்குது, இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா நிறையா இதில் இப்போ 2 5 சேனல் ஆம்பிளிஃபையர் தேவைப்படாது. ஏன்னா இது போட்டிருக்குதே ஒரு ஆல்பைனில் ஒரு ஹையர் டிஎஸ்பி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பவர்டு ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது இல்லாமல் தனித்தனி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் போத் இட் ஹேஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. பட் ஸ்டில் ஏன்னா நம்ம டியூட்டருக்கும் மிட் ரேஞ்சுக்கும் அந்த ஆம்பிளிஃபையர் வைக்கிற அளவுக்கு இது பவர் தேவைப்படாது. ஏன்னா பேசிக் காம்பனன்ட் 3-வே காம்பனன்ட் தான். ஸோ பரவாயில்ல. பட் ஸ்டில் நம்ம ப்ராப்பராக கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லா கேலிப்ரேஷன் டியூனிங் பண்ணி கொடுத்துட்டோம்.
வானம் குனிவதிலும் மண்ணை தொடுவதிலும் காதல் அறிந்திருந்தேன். காணம் உறைந்து வடும் மௌன பெருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தேன். இதயம் விரித்திருந்தேன். நான் இயற்கையில் திளைத்திருந்தேன். சிட்டுக்குருவி ஒன்று சிக பார்வை கொண்டு ஒட்டப்பாறையின் மேல் என்னை வா வா என்றது. கிச்சு கிச் என்பது கிட்டவா என்பது பேச்சு எதுவுமின்றி பிரியமா என்பது கிச்சு கிச் என்பது. அடி நீ எங்கே? 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 சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால். கொடையொன்னு கொடையொன்னு தாகிலியே